தியானத்திற்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனத்தின் தலைப்பு, மேல் இருப்பவன் கீழே வருவான், கீழே இருப்பவன் மேலே வருவான். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்தால் இந்த தேவன் மேலே இருப்பவனை கீழே கொண்டு வந்து விடுவார், கீழே இருப்பவனை மேலே கொண்டு போய் விடுவார். ஏனென்றால் அவர் வாழ்ந்து காட்டினார். வார்த்தையாய் மேல் இருந்த தேவன் உங்களுக்காக தன்னுடைய ஐஸ்வர்யம், தன்னுடைய பதவி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மாட்டு கொட்டகையில் உங்களுக்காக எனக்காக கீழே வந்து மனிதனாக பிறந்தார். பின்பு பாருங்கள், அவர் சொன்னபடியே மரித்து உயிர்த்து எழுந்து மேலே போய்விட்டார். அப்படியே நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்வுமேயானால், நீங்கள் எவ்வளவு தான் கீழே விழுந்தாலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். ஒருவேளை நீங்கள் மம்மதையிலே, அகங்காரத்திலே, திமிரிலே, பதவியிலே நான் உயர்ந்திருக்கிறேன், நான் பெரிய ஆள், நான் சீனியர் ஊழியக்காரன், சீனியர் ஊழியக்காரி, சீனியர் குரு, சீனியர் கண்ணியர்கள் என்று சொல்லி கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை ஆண்டவர் கீழே போட்டு விடுவார். ஏன் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஆத்மாவும் அவருடைய. ஏன்னா அவர் தான் எல்லா ஆத்மாவுக்கும் பரமாத்மா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கட்டளைப்படி நீ நடப்பாயே ஆனால் நீ நீதிமானாய் இருப்பாய், நீ பிழைக்கவே பிழைப்பாய், உன்னை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. என் வார்த்தையை கேட்டு நீ நடப்பாயே ஆனால் உன்னை நான் பிரகாசிப்பேன், பிரகாசமாய் இருக்க வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேலுக்கு எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே எசேக்கியேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அன்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாயி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார், ஆண்டவருடைய வார்த்தையை உரைத்தார். இன்று நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறதா என்றால் எனக்கு கேள்விக்குறியாயிருக்கிறது. ஏனென்றால் நீதிமானை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பணத்துக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருக்காங்க, பதவிக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆலயத்தில் ஊழியம் பண்ணனா கூட அந்த ஆலயத்தில் ஊழியம் பண்ணுறவங்க, எனக்கு பெரிய ஆலயமாக வேணும், நிறைய பணம் வரணும், காணிக்கை நிறைய வரணும் என்று சொல்லி காணிக்கையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமா. இவர் உங்கள் தகப்பனா இருப்பாரே ஆனால் அவரின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமா, அப்படியே உங்களின் ஆத்துமா. எல்லாருடைய பாவம் செய்கிற ஆத்துமாவும் சாகும் என்று சொல்லுகிறார். பாவம் செய்கிற எல்லா ஆத்துமாவும் சாகும். என்னுடைய பாவத்தின் நிமித்தம் என் ஆத்துமா சாகும். ஆனால் இந்த தெய்வம் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொல்லுவதின் நோக்கம், எந்த ஆத்துமாவும் சாகவே கூடாது என்று அருள்நாதர் இயேசு சொல்கிறார். இதே எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் கட்டளைகளின்படி நடந்து, யாருடைய கட்டளை? தேவனுடைய கட்டளை.
தேவன் எந்த வார்த்தையில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்களும் நானும் பின்பற்றி இவருடைய கட்டளைகளின்படி நடப்போமேயானால், உண்மையாய் இருப்போமேயானால் அவனே நீதிமான். இப்போ நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, நான் நீதிமானா, நீங்கள் நீதிமானான்ட்டு. ஒரே ஒரு கண்டிஷன், கடவுளின் கட்டளையின்படி நடக்க வேண்டும், அவருடைய நியமங்களை கை கொண்டு உண்மையாக இருந்தால் தான் நீதிமான். இந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த எசேக்கியேல் 18:9 கேட்கும் பொழுது நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவ்வாறு நீதிமானாய் நீங்களும் நானும் இருக்க முயற்சி செய்து நீதிமானாய் இருப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எசேக்கியேலுக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது. அதே எசேக்கியேல் 17:24 தேவன் தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை, விருட்சம் என்றால் மரம், உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன். இப்பேற்பட்ட வசனம் பாருங்க. கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன். பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உங்க வாழ்க்கை பட்டு போயிருக்கிறதா? செல்வம் எல்லாம் இழந்து வருத்தப்படுகிறீர்களா? பாரமான சிலுவையை எப்படி இயேசு சுமந்தாரோ அப்படி பாரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரே ஒரு கோரிக்கை, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாற வேண்டும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய எல்லா தீய எண்ணத்தையும், உங்களுடைய எல்லா கசப்பான அனுபவத்தையும், உங்களுடைய எல்லா கசப்பான வாழ்க்கையும் விட்டு விட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறையும் நினைத்து பாருங்கள். அடுத்தவருடைய பொண்டாட்டியை, அடுத்தவனுடைய புருஷனை வச்சிருந்தா தயவு செய்து நீங்கள் திருந்த வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசுவுக்கு அது பிடிக்காதுங்க. இயேசு ஆணித்தரமாக சொல்லுகிறார், எனக்கு பிடிக்காத காரியத்தை நீ செய்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறேன். சாலமோன், அவனையே ஆண்டவர் கவிழ்த்து போட்டாருங்க. பெரிய ராஜா, ஞானத்தை கேட்டால் எல்லாம் கொடுத்தார், அவனே ஆண்டவர் தூக்கி போட்டார். எனக்கு தேவையில்லை போ, ஏன்னா என் பேச்சை நீ கேட்கல. ஒருவேளை நீங்களும் நானும் பட்டு போய் இருக்கிறோம், காய்ந்து போய் இருக்கிறோம், செழிப்பா இல்லைன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பட்டு போக வைத்திருக்கிறார். அந்த பட்டு போன வாழ்க்கை பச்சையாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவராகிய நீரோடை அருகே நாம் செல்ல வேண்டும். ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி செபிக்க வேண்டும். உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற்று செய்த தேவன் உங்களையும் என்னையும் உலர்ந்து போன வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை இருக்குமே ஆனாலும் கூட உயிர் பெற்று எழ செய்வார். பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன். கர்த்தராகிய நானே இதை செய்தேன். அந்த கர்த்தராகிய நான் இயேசு கிறிஸ்து இன்றும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற பரிசுத்தமான வார்த்தை, உன் வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகிறேன். களிமண்ணாய் என்னிடத்திலே வருவாயா? உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய திமிர், உன்னுடைய பொல்லாத பேச்சு,
உன்னுடைய பாவத்தை நோக்குகிற கண்கள், உன்னுடைய பாவத்தை கேட்கிற காதுகள், பாவத்தை நுகர்கிற உன்னுடைய மூக்குகள், பாவத்தை உண்டு பண்ணி பாவத்தை சுவைக்கின்ற உன்னுடைய உதடுகள், உன்னுடைய சரீரம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு பிரியமான நண்பு, ஊழியக்கார நண்பனே, ஊழியக்கார நண்பியே, குருக்களே, கன்னியர்களே, பிரசங்கிக்கும் பிரசங்கிமார்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். உனக்காக நான் என் உயிரையே கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக என் இரத்தத்தை எல்லாம் சிந்தி உன் பூர்வ ஜென்ம பாவங்கள், உன்னுடைய பூர்வ கடன்களை எல்லாம் அடைத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? பாரமான சிலுவை சுமந்து நடக்க முடியாமல் தள்ளாடி கீழே விழுந்தேன். ஆனால் நான் எழுந்தேன். 3 முறை விழுந்தேன், திரும்பவும் எழுந்தேன். நீ ஏன் விழுந்து கொண்டே இருக்கிறாய்? ஏன் எழ மறுக்கிறாய்? என்னை போன்று பாடுகள் நீ பட்டாயா? என்னை போன்று வேதனை நீ பட்டாயா என்று இயேசு கேட்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு, உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசு கேட்கிறார். எத்தனையோ ஊழியக்காரங்க பேசும்போது சொல்றாங்க, இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கன்னு. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் லைக் பண்ணியிருக்கீங்களா? எல்லா ஊழியக்காரன் சொல்றவங்களாம் சொல்லுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. என்னைக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? எப்போதான் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய விசுவாசருடைய வார்த்தையும் கீழ்ப்படிய போறீங்க? எப்போ கீழ்ப்படிய போறீங்க? ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மரணம் வருமேயானால் ஆண்டவரின் முன்னால் எப்படி நாம் நிற்க போகிறோம் தெரியுமா? நிர்வாணமாய் நிற்க போகிறோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள் எல்லாம் ஆண்டவரின் முன்னால் 2 புத்தகமாக இருக்கும். ஜீவ புத்தகம், ஞாபக புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன இருக்க போகிறது? முதல் அட்டை, கடைசி அட்டை தான் இருக்க போகிறது. வேற ஒன்றுமே இருக்க போகிறது. எல்லாம் பாவம் 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 தான் இருக்க போகிறது. ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறதே இல்லையே. நான் ஊழியக்காரன் என்ற ஒரு அகங்காரம் நமக்கு வந்து விடுகிறது. நான் ஊழியக்காரி என்ற அகங்காரம் வந்து விடுகிறது. உங்கள் வீட்டில் என்ன நடந்தது என்று என்றைக்காக சிந்தித்து பார்த்து இருக்கிறீர்களா? நீங்கள் குருக்களாய் கண்ணியலாய் இருக்கிறீர்களே, என்றைக்காவது நான் ஆண்டவருடைய ஊழியத்தை பிரசங்கிக்கிறேனா வெளியே போய் என்று சிந்தித்து பார்த்து இருக்கிறீர்களா? இயேசு தெருவா போனாருங்க. எதுக்குங்க அவர் தெருவா போனோம்? அவர் தெய்வமாச்சே. அவரும் ஒரு பெரிய சர்ச்சில் இருந்துக்கிட்டு நான் சர்ச்சில் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், சர்ச்சை விட்டு வரமாட்டேன், நான் ஒரு கன்னியாஸ்திரியாக இருக்கேன், என் மடத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி இருக்கலாமே. உங்களை போன என்ன போன்று இன்றைக்கு கூட நான் தெருவா போனேங்க. 2 இடத்துக்கு போனேங்க. ஆண்டோடைய வார்த்தையை சொன்னேங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கிடையாதுங்க. நான் வீடியோலாம் எடுத்து நான் பிரசங்கம் பண்ணுறதை போடுறது இல்லைங்க. எனக்கு பணம் தேவையில்லைங்க. ஆண்டவர் எனக்கு 3 வேளை சோறு போடுறார். அது போதுங்க. அது போதும். இருக்க இடத்த கொடுத்துருக்காரு. அது போதுங்க. தூங்குறதுக்கு நல்ல படுக்கையை கொடுத்துருக்காரு. அது போதுங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்லைங்க. இவர் தாங்க முக்கியம். எனவே தான் இவருடைய இந்த வார்த்தை உங்களுக்கு நான் என்று சொல்லுகிறேன். நீ மேலே இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டே இருக்காதே, கீழே போய்விடுவாய். நீ கீழே இருக்கிறாய் என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே, ஆண்டவர் உன்னை மேலே உயர்த்துவார். 118 சங்கீதம் 27 வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். சங்கீதம் 118:27, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கின்ற தேவனாயிருக்கிறார். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் கேட்டு கீழ்ப்படிந்து இருப்போமே ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிக்கிற பிரகாசமான வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, நரகம் கிடையாது, பரலோக வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு சகோதரி தான் சொன்னாங்க, எனக்கு குணம் அடைந்தது, ஜெபம் கேட்கப்பட்டது,
மற்றவங்களுக்கெல்லாம் கேட்கப்படலையா? கேட்கப்படலன்னு காமெண்ட் போடுங்க, பரவாயில்ல. திரும்ப நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் போராடி பெற்று கொடுக்கிறேன். எனக்கு வேண்டாம், நான் போராடின்னு எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். இனிமேல் நான் உங்களுக்காக தான் போராட போகிறேன். உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொரு நாளும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு சோர்வு இருந்தாலும், எவ்வளவு வலி உடம்பில் இருந்தாலும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு சொன்ன வார்த்தையை, இன்றைக்கு சொன்ன போதனைகளை நீங்கள் கேட்டு கை கொண்டு நடப்பீர்களே ஆனால் இவர் உங்களை பிரகாசிக்க வல்லவராயிருக்கிறார். God bless you all.